இன்னைக்கு ஐபிஎல்ல வந்து ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே. இந்த மேட்ச் வந்து அகமதாபாத்தில் விளாட்றாங்க. ஜிடி ஆல்ரெடி வந்து டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில், ஏன்னா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க லாஸ்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வெளியில் தான். அவங்க 3 மேட்ச் ஜெயிச்சாலே வந்து 14 பாயிண்ட்ஸ் தான் வராங்க. அதனால் அவங்களால ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட் ஆயிடுச்சு பாயிண்ட்ஸ் டேபிள் ஐபிஎல் 2024லேருந்து. அடுத்தது ஜிடின்னு எலிமினேட் ஆயிரும் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஜிடியில் பார்த்தீங்கன்னா பவுலிங் சரியில்லைங்க. ஜிடியில் வந்து பேட்டிங் ஓகே, பேட்டிங்கும் சரியில்லை, பவுலிங்கும் சரியில்லை. ஓப்பனிங் வந்து ரொம்ப தடுமாறுறாங்க. சுப்மன் கில் வந்து கேப்டன்ஷிப் ப்ரெஷர்னால அவரும் சரியாக விளாட்றதில்ல. ரித்திமான் சாகா இந்த சீசன் சுத்தமாக வாஷ் அவுட்டு. போன சீசனாச்சும் நல்லா விளாண்டாரு, இந்த சீசன் சுத்தமாக வாஷ் அவுட்டு. சாய் சுதர்ஷன் தான் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ரன் அடிச்சிட்டு இருந்தார். அவங்களோட மெயின் பேட்ஸ்மேனே வந்து சாய் சுதர்ஷன் தான் இந்த சீசனு. அப்புறம் ஷாருக் கான் 2 மேட்சாக சூப்பராக விளாண்டுட்ருக்காரு. அவருக்கு இப்போ தான் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் நம்பர் 4ல் சூப்பராக விளாண்டுட்ருக்காரு. ஃபாரின் பிளேயர்ஸ் யாருமே அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலை. அதனால் அவங்களால மேலேயே வர முடியல. பாயிண்ட்ஸ் டேபிள் லாஸ்ட்டில் இருக்காங்க. போன வாட்டி ஃபஸ்ட்டு டீமாக பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆனாங்க. இந்த வாட்டி வந்து லாஸ்ட் டீமாக இருக்காங்க. சாரி ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். இன்னும் அடுத்த முகமது ஷமி இல்லாததுனால அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது டீமு. நல்லா தெரியுது. முகமது ஷமி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பெரிய பலம் அந்த டீமில். நல்லா தெரியுது. முகமது ஷமி இல்லைங்கிறதுனால ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அவங்க டீமு. இன்னும் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த சீசனில் நல்ல டீமாக எடுத்து அவங்க போட்டாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த சீசனு. நெக்ஸ்ட் சீசன்லேயாச்சும் நல்ல டீம் எடுத்து நல்லா போடுங்க. அப்போதாச்சும் நல்ல ஹோப்ஸ் இருக்கும் ஜிடிக்கு. ஜிடியும் பொறுத்தவரை மேக்ஸிமம் இந்த மேட்சும் தோற்றுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங்கும் இல்லை, பவுலிங்கும் இல்லை. அதனால் ஜிடி வந்து இந்த மேட்ச்சு ரொம்ப விளாட்றது கஷ்டம்தான். விளாண்டு ஜெயிக்கிறது யூஸ் இல்லை. பட் ஆனால் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி விளாட வேண்டியதுதான். ஜிடிக்கு வந்து இந்த மேட்ச்சு வந்து ரொம்ப கஷ்டம் தான் சிஎஸ்கேவை ஃபேஸ் பண்ணுறது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த சிஎஸ்கே டீமை பற்றி பார்ப்போம். சிஎஸ்கேக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சுங்க. ஏன்னா ஹைதராபாத் வந்து பீட் பண்ணிட்டாங்க எல்எஸ்சி. அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் போயிட்டாங்க. டாப் நம்பர் 3ல் இருக்காங்க. சிஎஸ்கே வந்து 4த்துக்கு வந்துட்டாங்க. சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச்சை கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். ரிமைனிங் 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வின் பண்ணால் தான் அவங்களுக்கு 16 பாயிண்ட்ஸ் வரும். அப்போ தான் அந்த பிளே ஆஃப் சினாரியோவுக்கு உள்ளே இருப்பாங்க. 16 பாயிண்ட் இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. 14 வந்துட்டாங்கன்னா டெல்லி உள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் எல்எஸ்டி உள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் ஆர்சிபி உள்ளே வந்துடுவாங்க. அப்படின்னா 14 பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஆனால் டெல்லிக்கும் எல்எஸ்டிக்கும் செம்ம ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்னும் ரிமைனிங் வந்து 2 மேட்ச் தான் இருக்குது. 2 மேட்ச் அவங்க 2 மேட்சும் ஜெயிச்சாங்கன்னா அவங்க 16 வந்துடுவாங்க. சிஎஸ்கேக்கு வந்து இன்னைக்கு விளாட்ற மேட்சை விட்டு இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. அதுவும் வந்து அடுத்த மேட்ச் வந்து ராஜஸ்தானை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பெங்களூரை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், சிஎஸ்கே இந்த மேட்சை வந்து நல்லா வின் பண்ணிடணும். ஜிடிங்கிறது வந்து நார்மல் டீமாக தான் இருக்குது இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில். அதனால் ஜிடியை வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே பீட் பண்ணியே ஆகணும். அந்த பீட் பண்ணால் மட்டும்தான் ஜிடியை பீட் பண்ணால் தான் சிஎஸ்கேக்கு வந்து பிளே ஆஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 16 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் அவங்களால சிஎஸ்கேவால் உள்ளே வர முடியும். சப்போஸ் இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா 14 பாயிண்ட்ஸ். ராஜஸ்தானோட தோத்துட்டா கூட ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா 16 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி டெல்லி வந்து 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்சும் ஜெயிச்சா அவங்களும் 16 பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. எல்எஸ்டி 2 மேட்ச் ஜெயிச்சா அவங்களும் 16 பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. அப்போ வந்து ரொம்ப டஃப் காம்படிஷனாக போயிட்டுருக்கு. ஆனால் பார்க்கலாம், என்ன வேணால் நடக்கலாம் ஐபிஎல்லில் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்ப டஃப்பான மேட்ச் இருக்குது. ஆனால் டிசி எல்எஸ்டி அவங்க வந்து விளாட்றாங்க. அவங்களுக்கும் அவங்க 2 பேரில் 14th அன்னைக்கு விளாட்றாங்க. அவங்க 14th அன்னைக்கு விளையாடும் போது யார் உள்ளே போவாங்க, யார் வெளில அவங்க அந்த 2 டீம் விளையாடும் போதே தெரிஞ்சிடும் ஒருத்தவங்க வெளில போயிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை. நம்மளுக்கு சிஎஸ்கே வந்து உள்ளே வரணும்னா 2 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஜிடிஏ ஜெயிச்சிடலாம், ஆர்சிபி ஜெயிச்சிடலாம். பட் ஆனால் இவங்கள ஜெயிக்கிறது வந்து ராஜஸ்தானை வந்து சென்னையில் விளாட்றதுனால கொஞ்சம் சென்னையில் விளாட்றாங்க. சென்னையில் விளாடும்போது சான்ஸ் இருக்குது. ஆனால் 2 அவே கேம் இருக்குது. குஜராத்லேயும் இருக்குது, ஆர்சிபிலையும் பெங்களூர்லேயும் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் சென்னை வந்து இன்றைக்கி நல்ல சான்ஸு. ஜிடிஏ ஜெயிச்சிருச்சுன்னா ராஜஸ்தான் கூட ஒரு வழியாக அடித்து ஜெயிச்சிடலாம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் கிரிக்கெட் எது வேணால் நடக்கும். நல்ல ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும். சிஎஸ்கே வந்து பத்திரானாவும் போயிட்டார், முஸ்தபிசூரும் போயிட்டார். பரவாயில்ல, இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் சூப்பராக போட்டாங்க லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்டாக பஞ்சாப். அந்த இதை வச்சு அவங்க போட்டாங்கனாலே நல்லா வந்துடுவாங்க. அந்த இதை மெயின்டைன் பண்ணால் போதும். சிஎஸ்கேக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. இந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹோப் வந்து ராஜஸ்தானையும் ஜெயிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியமான மேட்ச் சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே வந்து விட்டுறக்கூடாது.
நல்லா விளாடணும். டஃப் ஃபைட் விடுங்க சிஎஸ்கே, விட்றாதீங்க. விட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். அப்புறம் என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் வந்து சிஎஸ்கேக்கு வந்து 70 கொடுப்பேன், ஜிடிக்கு வந்து 30 தரேன். ஏன் ஜிடிக்கு 30 தரேன்னா ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நான் ஜிடிக்கு வந்து 30 தரேன். மற்றபடி நான் ஜிடிக்கு வந்து 30 கொடுக்க மாட்டேன். சென்னையில் விளாண்டுருந்தாங்கன்னா நான் 100% சிஎஸ்கே தான் சொல்லியிருப்பேன். இது வந்து குஜராத்தில் விளாட்றதால அல்ல, அதனால தான் நான் அகமதாபாத்தில் விளாட்றதுனால நான் உங்களுக்கு வந்து 30 தரேன். அகமதாபாத்தில் அவங்க ரெக்கார்டும் நல்லா இருக்குது, ஜிடியோட ரெக்கார்டுக்கு. பரவாயில்ல, என்ன வேணால் நடக்கலாம். கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஒரு ஃபன்னி கேம், எப்படி வேணால் மாறும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷன் படி சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிக்கும். சிஎஸ்கேக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இன்றைக்கி. சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும். எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் மேட்சஸில்.